கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சத்தமா கையில வானத்துக்கு நேராக உயர்த்தி 6 பேர் முடிச்சிட்டாங்க. ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சிலுவையில தொங்கிட்டே இருக்காரு. அது கவலையோட இல்லாம உலகத்திலேயே ஒரே ஒரு மனுஷன் நமக்காக நம்மேல அன்பு வைத்து ஜீவனை கொடுத்து ஜீவனோடு எழுப்பி இன்றைக்கு நமக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையா கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி எவ்வளவு சந்தோஷத்தோட உங்களுக்கு அல்லேலூயா சொல்ல முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தோட சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர், நம்முடைய இயேசுப்பா ஜீவிக்கிற தேவன். தூதர்கள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்க இந்த இடத்துல கடந்த வருஷம் வந்த அநேகரை இந்த நேரத்துல இந்த வருஷம் இயேசுப்பா ஜீவனோடு வர கிருபை செய்திருக்காங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம சபையில் உள்ள அநேகரே இந்த உலகத்தை விட்டு போற நேரங்கள்ல வயசு வந்து நல்ல இந்த தங்களுடைய உலக ஜீவியத்தை முடித்து கடந்து போயிருக்காங்க. நம்ம எல்லாரும் இந்த கியூல நிக்கும் போது ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு வருஷத்தை கூட கூட்டி தந்து கர்த்தருடைய பாடு மரணங்களை தியானிக்க அவரை மகிமைப்படுத்த கனப்படுத்த எனக்கு முன்னாடி 6 பேர் ஆண்டவருக்கு இந்த நாள்ல ஊழியம் செய்துட்டு போயிருக்காங்க. என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன் என்று ஏசப்பா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நான் ஆண்டவரை கனப்படுத்த மட்டும் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. கடைசி வார்த்தை ஏசப்பா சிலுவையில சொன்ன கடைசி காரியம் லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். சத்தமா எடுத்தவங்க வாசிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னாராம். எல்லாரும் சொன்னாங்க அந்த கேடு அடைந்தார். அவ்வளவு ஒரு அம்மா முன்னாடி அவ்வளவு அழகான இயேசுப்பா அவ்வளவு அடிபட்டு அப்படி அந்த கோலத்துல தொங்கினார். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நமக்காக. இயேசுப்பா கடைசியா மகா சத்தமாய் ஒரு காரியத்தை சொல்லி இருக்காங்க. மகா கடைசி மனுஷர்களுடைய அநேகருடைய கடைசி நிமிஷங்கள என் பக்கத்துல இப்படி நின்று பார்த்திருக்கேன். ஒருவேளை நீங்க நிறைய பேரை பார்த்திருக்க மாட்டீங்க. நான் அநேகரை என் பக்கத்துல நின்று பார்த்திருக்கேன். மனுஷனுடைய கடைசி நிமிஷம் அப்படியே 5 நிமிஷம் முன்னாடி உயிரோட இருந்தவங்க அடுத்த 5வது நிமிஷம் நாங்க தான் கேர் கொடுத்து மூக்கெல்லாம் பஞ்சு வச்சு அப்படி நாடிகள் எல்லாம் கெட்டி அப்படி அழகா அனுப்பி விட்டுருவோம். அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருந்து போயிடுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒரு ப்ரொஃபஸர், பிரசங்கியார் இல்ல, நான் படிக்கவும் இல்லை. பாஸ்டருக்கு எனக்கு கேள்வி கேட்டுதான் பழக்கம். இந்த கூட்டத்துல இருக்கிற எத்தனை பேர் மரணமே எங்களை தொடாது, வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துகிட்டே இருப்போம் அப்படி நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? ஒருவேளை ஏசப்பாவுடைய வருகை தாமதிக்குமானால் எத்தனை வருஷம் தோராயமா இன்னும் உலகத்துல இருப்போன்ற நம்பிக்கை இருக்கு? ஒருத்தருக்கு இல்லையா? ஒருத்தர் எத்தனை வருஷம் உயிரோட இருப்போம்? ஒருவேளை அப்படியே இருந்துருவோமா? எவ்வளவு அழகா இருக்கும். நான் டேடி மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது யோசிப்பேன், வயசானவங்க மட்டும்தான் உலகத்தை விட்டு கடந்து போயிடுவாங்க. இப்ப டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு. காலையில அவனுக்கு ஒரு ஜீன்ஸ் எடுத்து கொடுத்தேன். ரொம்ப அவசரமா கிளம்பிக்கிட்டு இருந்தேன். சொன்னேன் அந்த ஜீன்ஸ் நீ போடுன்னு. கடற்கடை என் மொபைல எடுத்து ஹவு டு வியர் ஜீன்ஸ் அப்படின்னு நான் கூகுள் தாத்தாட்ட கேட்டு சொல்றேன்னு கடற்கடை ஹவு டு வியர் ஜீன்ஸ் ஈஸிலி அப்படின்னு கேட்டா. அதுவும் என்னெல்லாமோ நிறைய வீடியோ கொடுத்தது போல பேசுறாங்க. போன் பேசிக்கிட்டே இருக்கு, புரியல ஆளுக்கு. நிறைய நல்ல இங்கிலீஷ்ல பேசுச்சு போல. புரியாத உடனே திருப்பி ஐ எம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள் அப்படின்னு இன்னொரு வீடியோ. அதாவது நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறேன், நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல, ஈஸியா ஜீன்ஸை வியர் பண்ண வழி சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் கேக்குது. இது ரொம்ப ஈஸி, இந்த பாரு ஜீன்ஸ் ஈஸியா போடுறதுக்கு சொன்னாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க. டக்குன்னு எனக்கு தோணுச்சு, how to live a very long life, டெத்தே இல்லாம வாழ முடியுமான்னு அந்த கூகுள்கிட்ட கேட்டு பார்ப்பாங்க. தாத்தாட்ட நம்மளும் கொஞ்சம் கேட்போன்னு உண்மையாவே நடந்த சம்பவம். இன்னைக்கு காலையில கூகுள்கிட்ட டெத் கண்டிப்பா வருமா, எப்படி டெத்தே இல்லாம வாழ முடியும் கேட்டா அவளுக்கு எடுத்த டைம் கூட அந்த கூகுள் எடுக்கல. எனக்கு
ரெஸ்பான்ஸ் தர்றதுக்கு இம்பாசிபிள் சொல்லிட்டு. உலகத்துல கூகுளுக்கு தெரியாத எதுவுமே இல்ல. ஆனா வாழ்ந்துகிட்டே இருப்பேன்னு நீங்க நினைக்கிறது என்னன்னு சொல்லிட்டு இம்பாசிபிள் சொல்லிட்டு. நம்ம ஏசப்பா மனுஷனாய் இந்த உலகத்துல நம்ம பட்ட எல்லா பாடுகளையும் படுகிறதுக்கு வந்தார். ரொம்ப சின்ன வயசுல 33.5 வயதுல இந்த உலகத்துல இருந்து தன்னுடைய உலக ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்ன ஏசப்பா அப்படியே முடிச்சுட்டு போயிடாம இந்த லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்துல ஒரு சப்மிஷன் அல்லனா கம்ப்ளீஷன் ஆஃப் மிஷன் ஒரு டாஸ்க் கொடுப்போம் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம். எத்தனை பேர் அதை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபுல் மார்க். ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு, 10 ஸ்டூடெண்ட்ஸ் 10 பிள்ளைங்க ஓடுவாங்க, 10 பேருக்கும் பிரைஸ் கொடுக்கிறது இல்ல, ஒரே ஒருத்தருக்கு தான் பிரைஸ் கொடுப்போம். யாருக்கு? முதல்ல ஓடி போய் ஜெயித்தவர்களுக்கு. இங்க ஏசப்பா மகா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் சத்தம் போடுவாங்க, ரொம்ப கத்துவாங்க. ஒரு கப்பு வாங்கணும்னு ஏய் ஆ ஊ அப்படிலாம் என்னென்ன தோணுதோ எல்லாம் கத்துவாங்க. அது வந்து ஒரு சந்தோஷம். என் டாஸ்கை நான் முடிச்சிட்டேன், என் வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், தோல்வியோட என் ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லல. மகா சத்தமாய் பிதாட்ட சொல்றாரு. பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் சொன்ன தேவன், உலகத்துல வந்த தேவன் ரொம்ப சந்தோஷமா வெற்றியான வாழ்க்கையை முடித்த தேவன் ரொம்ப சந்தோஷமா என் டாஸ்க் பிதாவே நீங்க என்னெல்லாம் எனக்கு கொடுத்தீங்களோ டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லி தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை நம்மள நினைச்சிருப்பாரு எத்தனை பேருக்கு மரண பயம் இருக்கு, பாதியிலேயே வாழ்க்கை முடிச்சிருமோ, எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? நிறைய பேர் இறந்து கொண்டு போகும்போது நான் சில துக்க பாட்டு கேட்கவே விரும்ப மாட்டேன். எனக்கு கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், தலை சுத்திரும். நிறைய பேருக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், சூசைட் பண்றது ஈஸி, ஒண்ணு நினைச்சுக்க, நீ நினைப்ப என்ன நினைச்சு வாழ்க்கை ஃபுல்லா அழுதுட்டே இருப்பாங்க, 5 மணி நேரம் தான். அதுவும் மனசுல இருந்து அந்த கவலை குளிச்சு சாப்பிட்ட உடனே 50% குறைஞ்சிரும். யாரா இருந்தாலும் சூசைட் பண்றவன் நினைச்சுக்க, 5 மணி நேரத்துக்கு பிறகு மறந்துட்டு குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு சாப்பிட்டு வேலை பார்க்க போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? பெட்டியை தூக்கினோடனே பாடிடுவாங்க நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம், ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் சேர்ந்து வாழுவோம், ஆதிமுற்பிதாக்களோடு கோவருவாய், ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். உண்மையா இல்லையா? ஆனந்தமே ஆனந்தமே பாடிட்டு தானே கொண்டு போறாங்க. ஆமாவா இல்லையா? அந்த நாள் எல்லாருக்கும் வரும்னு தெரியும். ஒருவேளை ஆண்டவரே பாதியிலே ஓட்ட முடிந்துருமோ, என் ஆவி இப்படி போயிருமோ அப்படி போயிருமோன்ற பயத்தோட இந்த நாள் இந்த சபையில வந்திருந்தீங்கன்னா ஏசப்பா உங்கள் ஆவியை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். நாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் நாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். 1 தீமோத்தேயு 1:7 தானாம். ஓகே, அவர் அப்ப 2 தீமோத்தேயுவா இருக்கும். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல ஆவியை ஒப்பு கொடுத்துட்டு போன ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஆவியை தந்திருக்கிறார். இன்னைக்கு வர யாருக்காவது என் வாழ்க்கையில பாதிக்க போயிருக்கணும், யாராவது என்னை கேவலப்படுத்திடுவாங்களோ, இவங்க எல்லாம் முடிச்சுச்சேன்னு நினைச்சிருவாங்களோ, அவ்வளவுதானா என் லைஃப்ல அடுத்தது என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நமக்காக தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்த ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஆவியை தருகிறாரா? என்னது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல்
ஆவியை தந்திருக்காரு. இன்னைக்கு இந்த சபையில இருந்து இந்த துக்க வெள்ளின்னு சொல்ற புனித வெள்ளி அன்னைக்கு 7 வசனத்தை கேட்டுட்டு இங்க இருந்து கடந்து போகிறவங்க ஒருவேளை மரண பயமோ, மனுஷ பயமோ, வியாதியினால பயமோ, வாழ்க்கை பாதியில முடிந்துருமோன்ற பயமோ இருந்தா உங்க மனதுல ஆண்டவரை செய்வீங்க. எனக்காக பாதி வயதுல 33.5 வயதுல எல்லாவற்றையும் முடித்து தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்த தேவன் என்ன பாதி வயதுல விட்டுட்டு போகவே மாட்டார். சகலத்தையும் நன்மையாய் முடித்த தேவன் நம்ம என்ன பண்ண மாட்டாரா? பாதி வயதுல விட்டுட்டு போகவே மாட்டாரா? சந்தோஷம் இல்லையா? எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. ரெண்டாவது காரியம், நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஆவி எப்படி இருக்கணும்? நமக்கு பலமுள்ள ஆவியை இயேசுப்பா தந்திருக்காங்க. யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனோ தானோன்னு ஒருவேளை இன்னைக்கு வரை நீங்க ஆண்டவரை தொழுது கொண்டீங்கன்னா, இன்னைக்கு ஏசப்பா நம்மகிட்ட விரும்புகிற ஒரு நல்ல காரியம் என்ன? அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். என்ன ஆவி? கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்முடைய ஆவியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகள்ல இருந்து விடுபடுவீங்க. ஆவிக்கு ஏற்ற கனிகள் அநேக ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதே அதிகாரத்துல வாஸ்தவ ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். பரிசுத்த ஆவியான நல்ல தேற்றரவாளனை நமக்காக தந்து போன இயேசுப்பா எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தரப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நமக்காக ஜீவனையே இயேசுப்பா தந்திருக்காங்க, தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பயந்துட்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க இயேசுப்பா. வேதம் இன்னொன்று அழகா சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஒருவேளை பயத்தோடு இந்த நேரத்துல இந்த இடத்துல ஆராதனைக்கு வந்திருப்பீங்கன்னா, நமக்கு பலமுள்ள ஆவி தந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் தந்த முத்திரையாக தந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்க, அவரை உண்மையோட ஆவியோடும் தொழுது கொள்ளணும். நமக்கு புதிதான ஆவியை தருகிற தேவன் அவர். எபேசியர் 4வது அதிகாரம் 23வது வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இந்த நாள்ல இங்க இருந்து நீங்க கடந்து போகும்போது நிறைய காரியம் சிலுவையில ஏசப்பா சொன்னதா எனக்கு முன்னாடி 6 பேர் ரொம்ப அழகா சொன்னாங்க. நீங்க இங்க இருந்து கடந்து போகும்போது ஒருவேளை பழைய பயப்படுத்துகிற ஆவியோ, உங்களை தேவனை விட்டு வழிவிலக செய்கிற ஆவியோ, உண்மை இல்லாத ஆவியோ, அல்லனா உற்சாகம் இல்லாத ஆவியோ உங்களிடத்துல இருந்தா, இன்றைக்கு இங்க இருந்து கடந்து போகும்போது விட்டுட்டு போயிட்டு தேவனுடைய புதிதான ஆவியை தரித்தவர்களாய் நாம் தேவனுக்காக ஏதாவது செய்ய இந்த உலக ஜீவியத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். நமக்கு லைஃப் ரொம்ப ஷார்ட், ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் ரெஸ்ட் இல்ல. இங்க நம்ம சபை விசுவாசிகள் நிறைய பேரை காணல. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு வருவாங்க. நல்ல நல்ல சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் சபிதாலாம் இல்ல. இன்னைக்கு மெயினா உள்ள நிறைய நம்ம விசுவாசிகளே இன்னைக்கு காணல. ஒவ்வொரு ரீசன் இருக்கும். 3 நாள் சேர்ந்து லீவு, அங்க போனா இங்க போனா நிறைய எல்லாருடைய ஓட்டமும் ரொம்ப ஃபாஸ்ட் தான். ஆனா தேவன் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரை தேடுகிற காரியங்களையும் தந்திருந்தா, அது இது அதுன்னு குறை பேசாம புதிய ஆவி உள்ளவர்களால் நம்ம ஓட்டத்தை கொஞ்ச காலம் தான் ஓட்டம். ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற நாள்ல நமக்கு
நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஒரு அழகான பாட்டு, சாராள் நவரோஜினி அந்த அம்மா பாடின பாட்டு. அந்த அம்மா இல்ல பாட்டி, அவங்க இறந்து போயாச்சு. எங்க அப்பா அம்மா மாதிரியே ஒயிட் சாரி எல்லாம் கட்டிட்டு அழகா பாடுவாங்க. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எனது நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுகந்தம். ஓட்டம் ஜெயமா முடியாதுன்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். என் வாழ்க்கைலாம் எப்படியோ, இந்த வயசுல எனக்கு எழுதி நடக்க முடியல, எனக்கு இந்த இது வந்துருமோ, அந்த வியாதி வந்துருமோ, என் ஓட்டம் ஒருவேளை ஜெயமா முடியாதுன்ற பயம் இருந்து நான் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுகந்தரிப்பேன். என் டைம் வந்துட்டு நான் முடிக்கணும். எல்லாரும் எழுப்பி வந்து என்ன அடி தருவீங்க. 1 மணி ஆயிடுச்சு. கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். நிறைய டெக்னாலஜி பத்தி சொன்னேன். எனக்கு ஒரு நல்ல போன் இருக்கு, அதுல சிரின்னு ஒரு ஆப் இருக்கு. ரொம்ப ஹை செக்யூரிட்டி மொபைல். அதை முதல்ல என் தம்பி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா. அப்ப நான் சொன்னேன், இதுல நல்ல பாட்டு கேட்காது, ரிங்டோன் பாட்டு வராது, இந்த போட்டோ வைக்க முடியாது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒன்ஸ் நீ யூஸ் பண்ணி பாரு, அடுத்த விட மாட்டேன்னு சொன்னான். ஒரு அது பேர் ஐபோன் 7 வாங்கினேன், 8 வாங்கினேன், 10 வாங்கினேன், 11 வாங்கினேன். இப்போ உள்ள ஒரு லேட்டஸ்ட் மொபைல் வச்சிருக்கேன். அது என்னை விட்டு பிரியவே மாட்டேங்குது. சொன்னது உண்மை. இங்க அநேகருடைய கைகள்ல இருக்கும். எப்படி அடிக்கடி அதை எடுத்து ஓபன் பண்ணி கேட்பா, பாஸ்வேர்டை மாத்திடுவேன். கேசரி கால் அப்பானா அப்பாவுக்கு கால் பண்ணோம். கேசரி கால் மை அப்பானா எங்க அப்பாவுக்கு கால் பண்ணோம். விவரமா இன்னொரு படி மேல போய் 2 பிள்ளைங்க அந்த போனை எடுத்து வச்சுட்டு சொல்லும், கேசரி ஓபன் மை அம்மா ஐபோன். அழகா ரிப்போர்ட் பண்ணோம். அது உங்க அம்மாட்ட கேளுன்னு கேட்கும். கெட் பாஸ்வேர்டு உங்க அம்மாட்ட கேட்டு போடு, என்ன நீ ஏமாத்த முடியாதுன்னு. புரியுதா எல்லாருக்கும் நான் சொல்றது? அந்த போனை காயின் பண்ணவரோட பேர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் தன்னுடைய 56வது வயதுல உலகத்தை விட்டு கடந்து போனார். அவர் கடந்து போகும்போது அவருடைய பேங்க்ல மில்லியன்ஸ் ஆஃப் கேஷ் இருந்தது. அவர் ஒரு பெரிய மில்லியனர், பெரிய வீடு இருந்தது. அவர் எண்ணி பார்க்க முடியும், நம்ம எண்ணி பார்க்க முடியாத 1500 கோடி விலையிலான கார் வச்சிருந்தார், பல கோடியிலான வீடு வச்சிருந்தார். அப்படி ஒரு பெரிய மில்லியனர். லிவர் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க, உயிரோட வந்தாரு. ஒரு 50 வயசுல லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஒரு 20 வயசு பையன் அந்த லிவரை கொடுத்தான். வியாதியோட போராடினார், பான்க்ரியாட்டிக் கேன்சர். அவர் நினைச்சிருந்தா உலகம் ஃபுல்லா வாங்கி இருக்கலாம், அவ்வளவு பணம் அவர்கிட்ட இருந்தது. அவர் இறந்த பிறகு அவரை விரும்பி ஐபோனை விழுந்து வாங்குறோம். என் ஃப்ரெண்டுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, எல்லா செப்டம்பரும் ஐபோன் மாத்துவாங்க. இங்க ஒருவேளை செலவு அதை பற்றி தெரியாம இருக்கலாம். அந்த போன் 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடியது இல்லை. லேட்டஸ்ட் போன் நான் நினைக்கிறேன் அதுல நிறைய எடிஷன் இருக்கு. சுமார் 1.5 லட்சம் 1.25 லட்சம் கிட்ட எல்லாம் அந்த போனோட ரேஞ்ச் இருக்கு. அதுக்கு மேல இருக்கு. அவ்வளவு கொஞ்சம் விலை உயர்ந்த போன், விலை கூடுதல் அதை வாங்குறத நட்டல யாரும். அவ்வளோ பெரிய பில்லியனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய 56வது வயதுல இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். இந்த உலகத்துல சாவுன்னு சொன்ன ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் மனுஷன் பயப்படுவான். வேதமும் சொல்லுகிறது, மனுஷனுடைய கடைசி சத்துரு மரணம். பிடிக்கல யாருக்கு அதை சொல்ல? நான் தான் சொல்லிட்டேன், நம்ம ஏசப்பா நமக்கான ஜீவனை தந்திருக்கிறார். நம்மளை எல்லாரையும் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி தம்முடைய ரட்சிப்பை நமக்கு காமிக்காம நம்ம ஆவிய எடுத்துக்கிட்ட தெய்வம் இல்லை. நமக்கு இந்த வேலையை வச்சிருக்காரு. இந்த உலகத்துல அவரோடு கூட ஓடணும்னா ஆண்டவர் நமக்கு நம்முடைய ரட்சிப்பை காண்கிறவர். இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்க்கையின் கடைசி சில மணி நேரங்கள்ல
சில காரியத்தை சொன்னார். ஒரு பக்கம் கட்டுறது யாருக்கும் ரொம்ப ஈஸியா அந்த உலகத்தை விட்டு போகிறது இஷ்டம் இல்லை. ஒருவேளை நான் இப்ப யாருக்காவது ஒரு கெடு கொடுத்தேன்னா 24 மணி நேரத்துல அவ்வளவுதான் சொன்னேன்னா, நான் எனக்கு பேர பிள்ளை கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், இப்படி ஒரு கார் வாங்கணும், இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேன், இதை முடிக்கணும், இந்த காரியங்கள் எனக்கு இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? லிஸ்டா போட்டு சொல்லிடுவீங்க. ஆல்ரெடி எஸ்ஐகே ராஜா சொன்னாரு, வேண்டாம் வேண்டாம் இப்ப எடுத்துறாங்க, 15 வருஷத்தை கூட்டிட்டாங்க, என் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். 15 வருஷம் கழிச்சு ஒருவேளை திருப்பியும் தீர்க்கதரிசி போய் சொல்லி இருந்தா அடுத்த 15 வருஷம் கேட்டிருப்பார். ஏன்னா வாழ்க்கை அப்படிதான். யாருக்கும் மரணம் இஷ்டம் இல்ல. நம்ம பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணல? மரணம் இஷ்டம் இல்ல. நான் சொன்ன மனுஷனுடைய பேர் என்ன? ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகே, டைமாரில் ரொம்ப முடிச்சிருக்கீங்க. 1:5 ஆக போகுது. 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய கடைசி மணித்துளியில இவ்விதமா ஒரு பெரிய கட்டுரை எழுதுறாரு. நான் படிச்சு முடிக்காத என்னுடைய பக்கங்கள் உள்ள புக்கு என் டேபிள்ல இருக்கு. என் அக்கவுண்ட்ல ஃபுல்லா கேஷ் இருக்கு. அதை நான் இன்னும் அனுபவிச்சு முடிக்கல. 1500 கோடிக்கு நான் வாங்கிவிட்ட கார் இருக்கு. அதை நான் அனுபவிக்க முடியல. ஒருவேளை அந்த கார் என்னுடையதா இருந்தாலும் நான் உலகத்துல இருந்து போனா என்ன பண்ண முடியாது? வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஹையர் பண்ற அளவுக்கு, டாக்டர்ஸுக்கு பணம் கொடுத்து என் நோய்களை தீர்க்கிற அளவுக்கு எனக்கு பணம் இருக்கு. ஆனா என்னுடைய பணம் இப்ப யூஸ்லெஸ். என் பணத்தை நான் செலவழிக்கலாம். ஆனா எவ்வளவு காசு கொடுத்தாலும் என் வியாதியை சுமக்கிற ஒரு வேலைக்காரர் என்கிட்ட இல்லை. எனக்கு அவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் செய்வாங்க, எனக்காக எதை வேண்டாலும் செய்வாங்க. ஆனா என் வியாதிய அவங்களுக்கு கொடுத்து நான் ஒரு 10 வருஷம் வாழணும்னு சொல்றது இனி முடியாத காரியம். I'm counting my last few seconds. I am on the top of success. நான் சக்சஸ் வெற்றியின் டாப்ல இருக்கேன், உச்சத்துல இருக்கிற ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க சொல்லி கொடுக்கறதை காட்டிலும் எப்படி மகிழ்ச்சியா இருப்பதுன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா லைஃப் எப்ப வேணும்னாலும் எண்ட் கார்டு போடலாம். டெத் இஸ் தி லாஸ்ட் ஆஃப் a person's life. டெத்ன்னு சொல்றது, இறப்புன்னு சொல்றது ஒரு மனுஷனுடைய கடைசி சத்ராவை. அவன் அக்கௌண்ட்ல தானே இருக்கட்டும், என்னவோ இருக்கட்டும், எவ்வளவு பணக்காரங்களாவும் இருக்கட்டும், உலகத்தை விட்டு போகும்போது வேணா காஸ்ட்லியா தேக்கில ஒரு பெட்டியை வாங்கி கொடுத்து காஸ்ட்லியா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பி விட்டுறலாம். அவ்வளவுதான். அதுவும் முடிஞ்சாச்சுன்னா இவரை மட்டும்தான் தெரியும். இவர் எழுப்பி வந்து நம்ம வந்தமா இல்லையான்னு பார்க்கவா போறாரு. நம்ம காலம் அப்படி, இவருக்கு தெரியவா போகுது, அதோட நம்ம போகாம இருந்துருவோம். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா எல்லாத்தையும் அறிந்த டாப் வேர்ல்ட்லயே டாப் சக்சஸ்ஃபுல் மேன் சொல்றாரு, நீங்க மனுஷங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு பணம் சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்கறத விட எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்லி கொடு. நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன், எப்படி சந்தோஷமா இருக்கிறது, எப்படி சந்தோஷமா இருக்கிறது. நமக்காக ஜீவனை கொடுத்த ஆவியை ஒப்புவித்த ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. நமக்கு பயமுள்ள ஆவியே இல்லை. பயமா இருக்கா? உங்க டயட்டோ எக்ஸசைஸோ உங்க ஜீவனை பாதுகாக்காத இருக்கும். ஆனா ஒருத்தர் பாதுகாப்பார். நமக்கு பலமுள்ள ஆவியை தந்த ஏசப்பா தம்முடைய ஆவியை நமக்காக கொடுத்து 3ஆம் நாளில் ஜீவனோடு எழும்பி நம்ம கூட இன்னைக்கு வாசம் செய்கிற ஏசப்பா நம்மோடு இருக்கிறவர். அவரை மாத்திரம் நீங்க பற்றி பிடித்து உங்களுக்கு தந்த வாழ்க்கையில ஜீவனில ஆண்டவருக்காக ஏதாவது செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தோடு பாதுகாக்கிற தேவனாக இருப்பார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம்.